ஹலோ நண்பா, இன்னைக்கு ஒரு புது அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னா GTA 4 ஆன அப்டேட் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். GTA 4ல் என்ன அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் GTA Vice City, GTA San Andreas, அது ஒரு GTA 3 இதுமாரி ரீமாஸ்டர் கேம், அதாவது வந்து கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், சும்மா செமையாக இருக்கும் நார்மல் கேமோட. இப்போ GTA Vice City எடுத்துக்கோங்க, GTA San Andreas எடுத்துக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருக்காங்கல்ல, கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. லோ அண்ட் டிவைஸ் வச்சுருக்கவங்களால் வந்து ஏற்ற முடியாது. அதான் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டும் தேவைப்படும், ஏற்றவும் முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதேமாரி தான் வந்து GTA 4 வந்து விட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் எனக்கு கிடச்சிது, அதான் நான் வீடியோ போடுறேன். ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக வந்து மெயினாக வந்து ஹிந்தி சேனலில் தான் போட்டிருந்தாங்க. நல்லா பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அதாவது எதுமாரினா இந்த GTA 4 வந்து அதான் GTA 4, GTA 5 இந்த கேம்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது விட்டாங்கள்ல, இதேமாரி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து GTA 4 தான் வந்து வரும். அடுத்து வந்து GTA 5 வரது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்து GTA 4 வரத்துக்கே கொஞ்சம் டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. அதேமாரி தான் அங்கே வந்துச்சு. நம்ம வந்து நினச்சிட்டு இருந்திருப்போம், அதாவது இந்த GTA Vice City ரீமாஸ்டர் கேமு, GTA San Andreas இதெல்லாம் வராது ஆண்ட்ராய்டுக்கு அப்படின்னு வந்துச்சுல்ல. அதேமாரி சொல்ல முடியாது, வந்தாலும் வரும். கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான்.